ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் ஆண்குறி வளர்ச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட வீடியோக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிஜினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயிலோட இன்ஃபர்மேஷன் தான் இது நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆயில் என்ன, எப்படி பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எங்கு வாங்கலாம், இது எப்படி பயன்படுத்த, இதனுடைய விலை என்ன, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம நிறைய மனிதர்கள் ஆண்குறி எழுச்சி இல்லாமல் தொடர்பாக ரொம்ப அவதிப்பட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் பார்க்கும்போது மற்ற பிரச்சனை, கைகால் வலி, மூட்டு வலி, தலைவலி, காய்ச்சல், இருமல்னா அடுத்தாட்ட சொல்லி நம்ம ஒரு தீர்வை தேடிக்கொள்ளலாம். இதை பகுதி பேர் வெளிப்படுத்துவதற்கே தங்களால் ஒரு சங்கடப்பட்டு கொண்டு சொல்லாமலே அப்படி என்ன வயசு போச்சு, வாலிபம் போச்சு, இனிமேல் என்னப்பா ஆண்டு அனுபவிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியே போய் விடுகிறார்கள். அதனால் இந்த பிரச்சனை மனசுக்குள்ளே பூட்டி வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரியான ப்ராடக்டோட ரிவ்யூவில் நம்ம எதற்கு நம்ம கொண்டு வரோம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குன்னு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் கடைசி வரைக்கும் நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். லாஸ்ட்டில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதே நான் சில இன்ஃபர்மேஷனை நான் சொல்லித்தரேன். சரிங்களா? வழக்கம் போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்குறி எப்படி எழுச்சி அடையுது, என்னென்ன மெக்கானிசம் இருக்குங்கிறத பல வீடியோக்களில் போட்டிருக்கேன். தயவுசெய்து அதை பார்த்துக்கிட்டு வாங்க. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப அரிச்சுவடி தெரியாமல் ஒரு மனிதன் அதை செய்ய முடியாது. சரிங்களா? இப்போ ஒரு சமையல் குறிப்பினாலும் என்னென்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ஹிண்ட்ஸ் எடுத்துகிறோம்ல, என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தாங்க இந்த ஒரு இதுவும். சரிங்களா? நம்ம உறுப்புகள் எப்படி, இருதயம் எப்படி செயல்படுது, சிறுநீரகம் எப்படி செயல்படுது, மூளை எப்படி செயல்படுது, இதெல்லாம் தெரிந்தால்தான் அதற்கு வரக்கூடிய நோய்களை நம்ம ஈஸியாக கற்றுக்கொள்ள முடியும், தீர்வு காண முடியும். இதைத்தான் படித்த மருத்துவர்கள் செய்கிறார்கள். சரிங்களா? அதனால தான் அந்த வீடியோக்களை பார்த்துட்டு வர சொல்கிறேன். சரி, வழக்கம் போல் வளன்னு பேச விரும்பலை. ஏன்னா நம்ம நிகழ்ச்சி எல்லாமே ரிசல்ட் ஓரியன்டாகவே இருக்குங்கிறதுக்காகத்தான். இந்த விஜினி ஆயிலுங்கிறது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ 25 ml உள்ள ஒரு கண்டெய்னரில் இருக்குது. ஈஸியாக மூடியை ஸ்கிப் பண்ணி அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு இது இருக்குது. சரிங்களா? இது அழகாக நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொண்டு கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போது யார் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய கம்பெனிகள் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நிறைய ப்ராடக்டுகளை இது சம்மந்தமாக கொட்டி கிடக்குது. ஆனால் ஜிஎம்பி லைசன்ஸ் உள்ள நிறுவனங்கள் ஒரு சிலர், நம்ம கொண்டு வர்றதும் உங்கள்கிட்ட சொல்லுவதும் லைசன்ஸ் உள்ள நிறுவனங்கள், ஜிஎம்பி உள்ளது தான் நீங்களும் வாங்கணும். சரிங்களா? அதுக்காகத்தான் நான் சொல்கிறது. இது நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் ஏஜி ஆர்கானிகா பிரைவேட் லிமிடெடில் உத்தரப்பிரதேசில் தயார் பண்ணுறாங்க. மார்க்கெட்டட் பை குளோபல் மெடிக்கேர் இன் கம்பெனி மார்க்கெட் பண்ணுறாங்க. ஆமாம், இது அமேசான்லேயே கிடைக்குது. 25 ml உள்ள கண்டெய்னராகவே இது பண்ணி கொடுக்குறாங்க. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 425 ரூபா இது வருது. சில நேரம் ஆஃபரில் தள்ளுபடியில் குறைச்சும் கிடைக்குது, சில நேரம் கூடுதலாகவும் கிடைக்குது. இதை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தயவுசெய்து இது ஓடிசியாகவே கிடைக்குது. நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை வாங்கணுங்கிறதெல்லாம் வேண்டியது இல்லை. ஆனால் எந்த ஒரு மெடிசனாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ், தயவு செய்து பக்கத்தில் உள்ள உங்கள் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற 5.5 ஆண்டுகள் முடிச்சிருப்பாங்க ஆயுர்வேத சித்த மருத்துவர்களை நீங்கள் அணுகி அவங்கள்ட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கொள்ளலாம். கேட்டுக்கொண்டு இப்போ இன்றைக்கி அரசு மருத்துவமனையில் இலவசமாகவே உங்களுக்கு ஆலோசனைகள்லாம் கொடுக்குறாங்க, மருந்துகளும் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட கூட நீங்கள் ஒரு ஒப்பீனியன் கேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம். அல்லது தனியார்கிட்ட போய் கூட நீங்கள் சார் இந்த மாதிரிலாம் இருக்க பயன்படுத்தலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. இது எல்லாமே பியூர் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் தான்.
இதில் வந்து எப்படி நம்ம ட்ரிக் அண்ட் காஸ்மெட்டிக் நம்ம தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ட்ரிக் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி வந்து இருப்பார்கள். சரிங்களா? அவங்களுடைய இதில் தான் எந்த ஒரு மருந்து இருந்தாலும் தயாரிக்க முடியும், விற்பனையும் பண்ண முடியும். சரிங்களா? லேபிளும் பண்ண முடியும், கார்ட்டூன் பேக் பண்ணி விற்பனையும் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடியது வந்து இது ஒத்துக்குள்ளதா இல்லையாங்கிறது அது வந்து வேறு. கண்டிப்பாக அது வந்து நான் அலர்ஜிக்கு தான் கொடுத்துருக்காங்க, சைடு எஃபெக்ட் இல்லைன்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சஜஷனுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஆயுர்வேத டாக்டரையோ சித்தா டாக்டரையோ கொஞ்சம் ஒரு பார்த்துட்டு வந்து ஒரு சஜஷன் கேட்டுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இதில் என்னென்ன இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் பேஸ்டில் தான் தயார் பண்ணியிருக்காங்க. தில தைலம், ஃப்ராக்ஷனேட்டட் கோகோனட் ஆயில். அதாவது கோகோனட் ஆயில் வந்து பல வழிகளை வந்து கோல்டு ப்ரெஷரு, அதே மாதிரி விஜின் ஆயில் அப்படிங்கிற மாதிரியானது. சில நேரம் தேங்காய் பூவில் தயாரிக்கிறது, சில நேரம் தேங்காய் பாலில் தயாரிக்கிறது, பல மெத்தட்கள் கையாண்டாலும் இவங்க வந்து வித்தியாசமான ஒரு முறையில் கையாண்டு தேங்காய் பால் வந்து எடுத்து இது பண்ணி கொடுக்குறாங்க. அதே நேரம் வந்து அக்ரஹாரம்னு ஒரு மூலிகை வந்து இதில் வந்து கலந்துருக்காங்க. சமஸ்கிருதத்தில் வந்து அது வந்து அகாரகார்பா சொல்கிறாங்க, தமிழில் வந்து அக்ரஹாரம் சொல்கிறாங்க. இது வந்து பலவிதமான மருத்துவ குணங்களில் கொண்டது. நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய குறிப்புகள் அதை பற்றி காணப்படுது. சிலவங்களுக்கு நாக்கில் ருசியே இருக்காது தெரியுமா, அந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் நல்லா இது பண்ணி கொடுக்க கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், அதே நேரம் வந்து கொஞ்சம் உஷ்ணவீரியமாகவும் இருக்கும். சரிங்களா? அதனால தான் இது வந்து கொஞ்சம் ஃபேரி ஹாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மேலே அந்த மாதிரியான இது ஒன்று இப்போ இது பண்ணும் பொழுது ஹாட்டாக அந்த மாதிரி இது பண்ணும் பொழுது கொஞ்சம் வந்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். அதனால தான் இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 2 in 1 வேலை செய்யுது. ஆண்குறி எழுச்சியும் இது பண்ணுது, ரெகுலராக இப்போ இது பண்ணும் பொழுது ஆண்குறி வளர்ச்சியையும் இது வந்து ஊக்குவிக்கிறது. சிலவங்க கேட்கலாம், இது எப்படி வளர்ச்சியை ஊக்குவிக்குது, எப்படி எழுச்சியை ஊக்குவிக்குது? அதுக்கு அடிப்படை காரணமே இது தான். அதே நேரம் வந்து கார்பசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீலகிரி தைலம் வந்து கலந்துருக்காங்க, ஜவாதி கஸ்தூரின்னு ஒன்று கலந்துருக்காங்க. மெயினாக வந்து ஜாதி பழம், ஜாதி பழத்தில் நட்மெக் இதில் வந்து வரும்பொழுது நிறைய அந்த ஆண்மை சம்பந்தமாக மருத்துவ குறிப்புகள் வந்து நிறையா இருக்குது, எல்லா குறிப்புகள்லேயும் வந்து இருக்குது. அது வந்து இதில் வந்து கலந்துருக்காங்க. அதே நேரம் இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்டாக கலந்துருக்காங்க. அதே நேரம் ஜாதி பத்திரி அப்படிங்கிறது கலந்துருக்காங்க. ஜாதி பத்திரியெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த டெஸ்டிக்கலில் ஓடக்கூடிய இரத்த குழாய்களை வந்து கம்பேர் பண்ணி அவங்க வந்து இப்போ சில வீடியோக்கள்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் வட்டத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டை திருப்பி, அப்புறம் லடாக் கஸ்தூரின்னு சொல்லக்கூடிய காட்டு வெண்டை எக்ஸ்ட்ராக்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சில ட்ரிக்குகளையும் பயன்படுத்திகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு வந்து இந்த ஆண்குறியில் உள்ள நைட்ரிக் ஆக்சைடு லெவலை வந்து அதிகரிக்க வைக்கிறதுல வந்து மிக மிக முக்கிய இடத்த வந்து இது வந்து வகிக்குது. அதே நேரத்தில் வந்து நொச்சி எக்ஸ்ட்ராக்டும் பண்ணியிருக்காங்க. இந்த நொச்சியில் வந்து பலவித இதுகள் வந்து கலந்துருக்கு, இப்போ மருத்துவ பண்புகள் வந்து இருக்குது. மெயினாக வந்து பார்க்கும் பொழுது இந்த பிசிஓடிக்கெலாம் இது வந்து நல்ல ஒரு மெடிசனாகவும் இது பண்ணி கொடுக்காங்க. முட்டையை உற்பத்தி பண்ணுறதில் ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த நெற்குண்டி நொச்சி இலை, நொச்சி சாறுகள் வந்து இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து தயவுசெய்து ஒரு அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் அந்த பிசிஓடிக்கெலாம் அதை பயன்படுத்திக்கலாம் ஒழிய நீங்களாக தனிப்பட்ட முறையில் வந்து இது பண்ணக்கூடாது. அடுத்து வந்து ஹைபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸில் வந்து தங்க சத்துக்கள் கலந்து இருக்கக்கூடிய செம்பருத்தி மூலிகை தான் பயன்படுத்தியிருக்காங்க. தங்க சத்து இருக்குதா அல்லது அது வந்து ஒரு மிகைப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் விவாதத்துக்கு நம்ம எடுக்க விரும்பவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பலன்கள் வந்து இருதயத்துக்கு வந்து நல்லா பயன்படுது. அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வரும்பொழுது இந்த இருதயத்துக்கு பயன்படுதுன்னு வரும்னு பார்த்தோம்னாலே இரத்த குழாய்களை அதை சீர் பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமாம். அப்போ தாளச்சினி, லவங்கப்பட்டை இருக்குது, ஜவாத்திரி ஆயில் இருக்குது, கிளாரிஷாகா ஆயில், ஸ்வீட் பேசில் ஆயில், இனிப்பு துளசி ஆயில் வந்து கலந்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து எலாங்கு ஆயில் வந்து இதை வந்து பயன்படுத்தி இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து
அலர்ஜிக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து இல்லை, சைடு எஃபெக்ட் வந்து கண்டறியப்படவில்லை அப்படிங்கிறது தான் இதை வந்து சொல்லி கொண்டு வருகிறார்கள். பட் இருந்தாலும் எந்த ஒரு மெடிசனை எக்ஸ்டர்னலாக பண்ணுறதுக்கு முன்னாடியும் மருத்துவர்கள் பரிந்துரைத்தாலும் சரி, பரிந்துரைக்காமல் இருப்பவங்க வந்து வித்தியாசமான ஒரு முறையில் கையாண்டு தேங்காய் பால் வந்து எடுத்து இது பண்ணி கொடுக்குறாங்க. அதே நேரம் வந்து அக்ரஹாரம்னு ஒரு மூலிகை வந்து இதில் வந்து கலந்துருக்காங்க. சமஸ்கிருதத்தில் வந்து அது வந்து அகாரகார்பா சொல்கிறாங்க, தமிழில் வந்து அக்ரஹாரம்னு சொல்கிறாங்க. இது வந்து பலவிதமான மருத்துவ குணங்களில் கொண்டது. நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய குறிப்புகள் அதை பற்றி காணப்படுது. சிலவங்களுக்கு நாக்கில் ருசியே இருக்காது தெரியுமா, அந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் நல்லா இது பண்ணி கொடுக்க கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், அதே நேரம் வந்து கொஞ்சம் உஷ்ணவீரியமாகவும் இருக்கும். சரிங்களா? அதனால தான் இது வந்து கொஞ்சம் ஃபேரி ஹாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மேலே அந்த மாதிரியான இது ஒன்று இப்போ இது பண்ணும் பொழுது ஹாட்டாக அந்த மாதிரி இது பண்ணும் பொழுது கொஞ்சம் வந்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். அதனால தான் இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 2 in 1 வேலை செய்யுது. ஆண்குறி எழுச்சியும் இது பண்ணுது, ரெகுலராக இப்போ இது பண்ணும் பொழுது ஆண்குறி வளர்ச்சியையும் இது வந்து ஊக்குவிக்கிறது. சிலவங்க கேட்கலாம், இது எப்படி வளர்ச்சியை ஊக்குவிக்குது, எப்படி எழுச்சியை ஊக்குவிக்குது? அதுக்கு அடிப்படை காரணமே இது தான். அதே நேரம் வந்து கார்பசம் சொல்லக்கூடிய ஒரு நீலகிரி தைலம் வந்து கலந்துருக்காங்க, ஜவாதி கஸ்தூரின்னு ஒரு கலந்துருக்காங்க. மெயினாக வந்து ஜாதி பழம், ஜாதி பழத்தில் நட்மேக் இதில் வந்து வரும்பொழுது நிறைய அந்த ஆண்மை சம்பந்தமாக மருத்துவ குறிப்புகள் வந்து நிறையா இருக்குது, எல்லா குறிப்புகள்லேயும் வந்து இருக்குது. அது வந்து இதில் வந்து கலந்துருக்காங்க. அதே நேரம் இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்டாக கலந்துருக்காங்க. அதே நேரம் ஜாதி பத்திரி அப்படிங்கிறது கலந்துருக்காங்க. ஜாதி பத்திரியெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த டெஸ்டிக்கலில் ஓடக்கூடிய இரத்த குழாய்களை வந்து கம்பேர் பண்ணி அவங்க வந்து இப்போ சில வீடியோக்கள்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் வட்டத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டத்திருப்பி, அப்புறம் லடாக் கஸ்தூரின்னு சொல்லக்கூடிய காட்டு வெண்டை எக்ஸ்ட்ராக்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சில ட்ரக்குகளையும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து இந்த ஆண்குறியில் உள்ள நைட்ரிக் ஆக்சைடு லெவலை வந்து அதிகரிக்க வைக்கிறதுல வந்து மிக மிக முக்கிய இடத்த வந்து இது வந்து வகிக்குது. அதே நேரத்தில் வந்து நொச்சி எக்ஸ்ட்ராக்டும் பண்ணியிருக்காங்க. இந்த நொச்சியில் வந்து பலவித இதுகள் வந்து கலந்துருக்கு, இப்போ மருத்துவ பண்புகள் வந்து இருக்குது. மெயினாக வந்து பார்க்கும் பொழுது இந்த பிசிஓடிக்கெலாம் இது வந்து நல்ல ஒரு மெடிசனாகவும் இது பண்ணி கொடுக்காங்க. முட்டையை உற்பத்தி பண்ணுறதில் ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த நெற்குண்டி, நொச்சி இலை, நொச்சி சாறுகள் வந்து இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து தயவுசெய்து ஒரு அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் அந்த பிசிஓடிக்கெல்லாம் அதை பயன்படுத்திக்கலாமே ஒழிய நீங்களாக தனிப்பட்ட முறையில் வந்து இது பண்ணக்கூடாது. அடுத்து வந்து ஹைபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸில் வந்து தங்க சத்துக்கள் கலந்து இருக்கக்கூடிய செம்பருத்தி மூலிகை தான் பயன்படுத்தியிருக்காங்க. தங்க சத்து இருக்குதா அல்லது அது வந்து ஒரு மிகைப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் விவாதத்துக்கு நம்ம எடுக்க விரும்பவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பலன்கள் வந்து இருதயத்துக்கு வந்து நல்லா பயன்படுது. அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வரும்பொழுது இந்த இருதயத்துக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம்னாலே இரத்த குழாய்களை அதை சீர் பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமாம். அப்போ தாளச்சினி, லவங்கப்பட்டை இருக்குது, ஜவாத்திரி ஆயில் இருக்குது, கிளாரிஷாகா ஆயில், ஸ்வீட் பேசில் ஆயில், இனிப்பு துளசி ஆயில் வந்து கலந்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து எலாங்கு ஆயில் வந்து இதை வந்து பயன்படுத்தி இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து அலர்ஜிக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து இல்லை, சைடு எஃபெக்ட் வந்து கண்டறியப்படவில்லை அப்படிங்கிறது தான் இதை வந்து சொல்லி கொண்டு வருகிறார்கள். பட் இருந்தாலும் எந்த ஒரு மெடிசனை எக்ஸ்டர்னலாக பண்ணுறதுக்கு முன்னாடியும் மருத்துவர்கள் பரிந்துரைத்தாலும் சரி, பரிந்துரைக்காமல் இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்து கொஞ்சம் ஒரு ஸ்கின் டெஸ்ட்டு பார்க்குறது நல்லது. இது மருந்துக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், ஃபேஷியல் அப்ளை பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் க்ரீமாக இருக்கட்டும், எதுனாலும் சரி நீங்கள் இதை அப்ளை பண்ணி பயன்படுத்திக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஆமாம், அதுதான் ஒரு இது. அதே நேரத்தில் வந்து இதை எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, இரவு நேரத்தில் உடல் உறவுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணோம்னா கொஞ்சம் வந்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வைக்கும். காண்டம் யூஸ் பண்ணுறதுக்கு கூட இது வந்து சேஃப்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வராங்க. அதே நேரத்தில் வந்து நல்லா வந்து இது மாதிரி பண்ணும் பொழுது
நான் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால வந்து பெண்குறிக்குள்ளே வந்து போகும்போது கூட எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. பேராஃபின் ஃப்ரீ. அதே நேரத்தில் வந்து அந்த அலர்ஜெனிக் கண்டென்ட் வந்து ஃப்ரீ. நான் கார்சினோஜெனிக்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இதில் இல்லைன்னு தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய, அதனால் நீங்கள் வந்து பயப்பட வந்து வேண்டியது கிடையாது. முழுமையாக ஜிஎம்பி உள்ள ட்ரக், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து பயன்படுத்த பயம்லாம் வேண்டியது கிடையாது. ட்ரக் லைசன்ஸ் உள்ளதுக்கு தான் அது. அதனால் நீங்கள் வந்து பதிவடிக்க வேண்டியது எதுனாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு அரசு பதிவு பெற்ற மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது வந்து மிக மிக சிறந்தது. அதே நேரம் வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது எப்படி ஆண்குறி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, எழுச்சியை எப்படி அதிகரிக்க வைக்கிறது அப்படியெல்லாம் பார்த்துட்டோம். அது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அதே இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் ஒரு சந்தா ஆயில்னு சொல்லி ஒரு ஆயில் அது அப்ளை பண்ணியிருக்கேன், நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரலை. வந்த உடனே அதை பற்றி நான் கொஞ்சம் வீடியோ போடுறேன். இந்த சண்டா ஆயிலை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூசேஜெலாம் அதில் இருக்குது, சரிங்களா? அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது நல்ல வந்து ஒரு பலனை வந்து கொடுக்க வைக்கும். அதை வந்து தனி வீடியோவாக போடுறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்லாம் பெல் பட்டனை இது பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து உடனுக்குடன் ரீச் ஆகும், சரிங்களா? மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.